பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் நான் ஏறெடுப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த வேத புத்தகத்திலிருந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு வசனம், எட்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்தும் அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை தேடி கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ என்று சொல்லி அதுக்கடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதனையும் அயல் வீட்டுக்காரர்களையும் வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா என்று சொல்லி என் ஆண்டவர் இங்கே வேதத்திலே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். காரணம், ஒரு வெள்ளிக்காசு தொலைந்ததற்கு ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? ஏன் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களையும் தன்னுடைய சிநேகிதர்களையும் வரவழைத்து விருந்து செய்வதற்கு முக்கிய காரணம் என்ன? தன் வீட்டிலே தேடி கண்டுபிடிப்பது அது நியாயம்தான், கண்டுபிடிப்பது நல்ல விஷயம்தான். ஆனால் இங்கே ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். அந்த வெள்ளிக்காசில் அந்த ரகசியம் என்ன அடங்கியிருக்குது சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த நாட்களில் மாப்பிள்ளை வீட்டார் பெண்ணுக்கு நிச்சயம் செய்யும் பொழுது அந்த 10 வெள்ளிக்காசை அணிவித்து விடுவார்கள். அந்த 10 வெள்ளிக்காசு அந்த பெண் திருமணமாகி போகும் வரையில அந்த வெள்ளிக்காசை அந்த பெண் பாதுகாக்க வேண்டும். அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனாலும் அந்த பெண் வாழ்வதற்கு தகுதியானவள் அல்ல என்று சொல்லி அந்த பெண்ணை ஓரம் கட்டி விடுவார்கள். பிரியமானவர்களே, இதுதான் இந்த உலகத்தினுடைய வழக்கமாய் இருக்கிறது. இன்றைக்கும் பாருங்க, பெண் வீட்டுக்காரும் சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரும் சரி, 10 பொருத்தம் பார்ப்பார்கள். காரணம் என்றால் 10 பொருத்தம் சரியா இருக்கிறதா, அந்த பெண்ணும் சரி பையனும் சரி வாழ்வதற்கு அவர்களுக்கு தகுதி இருக்குதா என்று சொல்லி அதை பார்ப்பார்கள். கர்த்தர் பாருங்க, மோசேயின் மூலமாக அவருடைய ஆண்டவர் அவருடைய விரலினாலே கற்பலையில் 10 கட்டளை எழுதி கொடுத்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குண்டான அந்த 10 கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வெள்ளிக்காசை அந்த பெண் துளைத்து விட்டால், வாழ்க்கை இழந்து விட்டாள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வெள்ளிக்காசை அவள் பாதுகாத்தால் அவள் இந்த உலகத்தில் இன்னொருவனோடு கூட வாழ்வதற்கு தகுதியானவள் என்று சொல்லி இந்த உலகம் சொல்லும். அதை தேடி கண்டுபிடித்து அவள் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட என்ன செய்கிறாள்? எல்லோரையும் அழைத்து விருந்து வைக்கிறவளாய் இருக்கிறாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை போல பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போக வேண்டுமானால் தேவனோடு கூட இணைந்து வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கும் இடத்துல தேவன் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் எங்கு போனாலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்க போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, அதனால நீங்கள் கலங்காதே. என் ஆண்டவர் உங்களை குறித்து மிகவும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். உங்களை வாழ வைப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உங்கள் மேல் கருசுனை உள்ள தேவனாய் இருக்கிறார். வேதம் நமக்கு சொல்லுகிறது, வாழ்வதற்கு வசனமெல்லாம் உம்மிடம் தான் ஐயா உலன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தினுடைய ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதற்கு நாம் தகுதி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, பரலோகத்துக்குரிய வாழ்க்கைக்கும் இந்த வசனம் முக்கியமானதா இருக்கிறது. இந்த வசனத்தை விசுவாசியுங்கள், இந்த வசனத்தில உள்ளத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வசனம் உங்களை வழிநடத்தும். இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தர் இந்த கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. அன்பு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை விட்டு விடாதபடி நீங்கள் இருதயம் என்கிற கற்பலையில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். நாம் ஜெபிப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்லன்புள்ள ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உமோடு இணைந்து வாழும்படியாய் இந்த உலகத்தினுடைய எல்லா பாடுகளுக்கும் விலக்கி ரட்சித்து வழிநடத்தும்படி செபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். God bless you.